Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் வெளியீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ 2023ஆம் ஆண்டு வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும். ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அதற்கான சட்ட விதிமுறைகளை தான் இப்போ வந்து வெளியீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இந்த விதிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு நிறுவனங்களில் ஏதாவது ஒரு செயலியில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோன் நம்பரை கொடுப்போம். அந்த ஃபோன் நம்பரை வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. அதற்காக தான் இந்த சட்டத்தை வந்து கடுமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது இது நம்மளுடைய அடிப்படை உரிமை. நம்ம சுதந்திரமா வாழ்றதுக்கு நமக்கான உரிமையை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆர்டிகிள் 21. ஸோ அந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த தனிப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா டீட்டெயில்ஸ் வந்து தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதற்காக தான் தனிநபர் தரவுகள் தொடர்பாக நிறுவனங்கள் கடுமையாக பின்பற்ற வேண்டிய விதிகளை வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இதன்படி 12 முதல் 18 மாத காலத்தில் படிப்படியாக இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு செயலியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து அதனுடைய ஃபர்தராக உள்ள டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவரின் தனிப்பட்ட தரவுகள் எதற்காக திரட்டப்படுகின்றன என்பதை விளக்கி அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஒப்புதல் பெறுவதற்கான நோட்டீஸை வந்து அனுப்பணும் அப்படின்னு இந்த சட்ட விதிமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கசிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நிறுவனங்கள்னு சொல்லும்போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது எல்லாமே வரும். அந்த நபருக்கு தரவு நிர்வாக பொறுப்பாளர் என்ன பண்ணணும்னா எளிமையான மொழியில் அதை தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க இந்த தரவு கசிந்ததற்காக என்னென்ன நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க அப்படிங்கிற விவரத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவுபடுத்த வேண்டும்.